சுவாமி ஏரியாச்சு வீட்டில். ஹலோ ஹலோ ஹலோ. அடி சார் சுவாமி ஆரம்பிக்கலாம். வேதாந்த லக்ஷ்மணமுனேந்திர கிருபாத்தபோதம் யுக்மதரதீர்வருங்கராஜம் த்ரையந்த யுக்மகிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கோ யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த விள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் வணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோவன் சேனிநாதன் இந்த முதத் திருமாள் என்றவரை முன்னிட்டு எம்பெருவான் திருவிடைகளடைகின்றேனே. நமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமப்யனபதிம் வந்தே கருணாவருணாலயம். वृषशैलतटस्तारां स्वयं व्यक्तिउपासनं दिशन्तु मे देवसदात्तदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं वंशितकामधेनुम्. सर्वेश्वरन् एம்பெருமான் முதலில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனாக நமக்கு ஆச்சாரியரானார். லக்ஷ்மி ஹயக்ரீவனார் தான் அவர் முதலிலே லோகத்துக்கு ஞானத்தை பிரகாசப்படுத்தினார். முதலிலே வேதத்தை பிரகாசப்படுத்தினார். அதன் முகமாக வைதிக மதமானது வளர்ந்து வந்தது. வேதத்திலே சொல்லப்பட்டதான மோக்ஷோபாயத்திலே விசேஷமான பக்தியோகம் பல மகர்ஷிகளாலே நெடுங்காலமாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. அந்த பக்தியோகத்திலே பிரபத்தியும் அடங்கி இருந்தது. அது எப்படி அடங்கி இருந்தது என்றால், பக்தியோகம் மிகவும் அக்கறையோடே பகு பிரயாசத்தோடே சிறிதும் பிசையாமல் இத்தனை ஜன்மம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நெடுங்காலம் செய்ய வேண்டியதாயிருந்ததை கணித்து மகர்ஷிகள் சர்வேஸ்வரா இந்த பக்தியோகத்தை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்து, இடையில்லாமல் நிறைவேற்றி கொடுத்து, இடையூறு இல்லாமல் நிறைவேற்றி கொடுத்து, உன்னுடையதான திருவடியான சரண கவலங்களை அடையவேனாக எப்பொழுதும் அங்கேயே நினைப்பெற்றிருப்பேனாக என்று பிரார்த்தித்துக் கொள்வார்களாம். அதனாலே பக்தியோகம் நிறைவேறுவதற்கு பிரபத்தியை அனுஷ்டித்து வந்தார்கள். இப்படி பல மகர்ஷிகள் பக்தியையும் பிரபத்தியையும் சேர்த்தே அனுஷ்டித்து வந்தார்களாம். இந்த பிரபத்தியானது பக்தியோகத்தை இடையிடாமலே சாட்சாத்தாக சர்வேஸ்வரனையும் நமக்கு சாதித்து கொடுக்கும் என்றதான இவ்வசத்தையும் சில மகர்ஷிகள் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார்களாம். எப்படியாக அனுஷ்டித்துக் கொண்டு வந்ததான பக்தியையும் பிரபத்தியையும் இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே பக்தி என்றதான இந்த அனுஷ்டானம் மிகவும் சிரமசாத்தியமா இருக்கும் என்று திருவுள்ளத்தாலே சர்வேஸ்வரன் பக்தியோக அனுஷ்டானத்தை குறைத்து பிரபத்தியோக அனுஷ்டானத்தை விரிவாக்க திருவுள்ளம் பற்றினான். அதனாலே பக்தியும் பிரபத்தியும் என்றும் இருந்து வந்தாலும் கலியுகத்துக்கு சாத்தியமான உபாயமாக பிரபத்தி யோகத்தை பிரபலப்படுத்த தொடங்கினார். அது நம்மாழ்வார் முகமாக பிரபலப்படுத்தினான் என்று நாம் கண்டோம். அதாவது லக்ஷ்மி ஹயக்ரீவனான சர்வேஸ்வரன் நமக்கு பிரதமாச்சாரியர். அடுத்து விஸ்வக்சேனரை இட்டு நம்மாழ்வாரை இந்த லோகத்துக்கு ஆச்சாரியராக்கினார் எம்பெருமான். லக்ஷ்மி ஹயக்ரீவனான சர்வேஸ்வரனுக்கு ஒரு விசேஷம், விஸ்வக்சேனரான நம்ம ஆச்சாரியருக்கு ஒரு விசேஷம், நம்மாழ்வார் ஒரு விசேஷமான ஆச்சாரியர். அவருக்கு அப்புறம் நமக்கு கிடைத்த ஸ்ரீமன் நாதமுனிகள் ஒரு விசேஷமான ஆச்சாரியர்.
ஏற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையிலே நாம் ஸ்ரீ மைசூராண்டவன் பரியந்தமாக இந்த பிரபத்தி சம்பிரதாயம் என்கிறதான ரகசிய பரம்பரை என்கிற குரு பரம்பரையினுடைய வைபவங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். மொத்தம் 41 ஆச்சாரியர் ஸ்ரீ மைசூராண்டவன் பரியந்தமாக நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது மொத்தம் 41 ஆச்சாரியர்களை கொண்டது. பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் இப்பொழுது அத்தனை ஆச்சாரியர்களை எல்லாம் நாம் நேரேயே சேவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்படிக்கு மகத்தான பிரபாவத்தோட எல்லாரும் ஆசிரியத்தவர்கள் எல்லாரும் மெய் செலுத்து போய் கைகோப்பி நின்று வாயடைத்து பெருமை சொல்லவும் முடியாத அளவுக்கு மனசார கொண்டாடும்படியாக எழுந்தொழிருக்கும் நம் பிரகிருதம் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ஆண்டவன் ரகசிய பரம்பரையினுடைய 42வது ஆச்சாரியர். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், 42வது ஆச்சாரியர் என்று சொல்வது எதனால என்றால், நாம் ஆச்சாரிய பரம்பரையை பிரித்து பார்க்கும்போது ஸ்ரீவாஷி கீதா வாஷ்ய பரம்பரை, ஸ்ரீ பகவத் விஷய பரம்பரை, ஸ்ரீ ரகசிய பரம்பரை என்று சற்றே பிரித்துக் கொள்வோம். ஏனென்றால் மத்தியத்திலே வேறு சில ஆச்சாரியர்கள் இந்த பரம்பரையில் அன்வயிப்பதும் உண்டு, ஓரிரு ஆச்சாரியர்கள் இந்த பரம்பரையில் வராமல் போவதும் உண்டு. அதனால பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீவாஷி கீதா வாஷ்ய குரு பரம்பரையிலே 42வது ஆச்சாரியர், ரகசிய பரம்பரையிலே அதே போல 42வது ஆச்சாரியர், அதே பகவத் விஷய பரம்பரையிலே 41வது ஆச்சாரியர். நாம் ரகசிய பரம்பரையைத்தான் ஆரம்பத்திலிருந்து அனுபவிச்சுண்டு வந்தோம். ரகசிய பரம்பரை என்பது பிரபத்தி சம்பிரதாய பரம்பரை. பிரபத்தியை உபதேசித்து அனுஷ்டித்து அடுத்த சிஷ்யரை உருவாக்கி, அப்படி அடுத்த சிஷ்யரை உருவாக்கி வந்த ஆச்சாரிய பரம்பரை என்ற ரீதியிலே பார்த்தால், நம்முடைய பரம்பரையிலே இப்பொழுது பிரகிருதம் ஸ்ரீமுஷ்ணமாண்டவன் 42வது ஆச்சாரியராகவும், இதற்கு முன்னால் ஸ்ரீ மைசூராண்டவன் 41வது ஆச்சாரியராகவும் நாம் பார்த்தோம். மொத்தம் இதுவரை 41 ஆச்சாரியர்களை சேவிச்சிருக்கிறோம். இனிமேல் 42வது ஆச்சாரியராக பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவனை அனுபவிக்க வேண்டும். பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவனை பிரத்யக்ஷமாகவே பலரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரகசிய பரம்பரையிலே பெருமாள், பிராட்டியார், விஷக்சேனன், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி என்று இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே ஒவ்வொருவரும் ஒரு விசேஷமான வழியிலே ஒரு தனியான பெருமையுடையவர்கள். பெருமான், பிராட்டி என்று நம்முடைய ஆச்சாரியரான முதல் ஆச்சாரியர்களே பெருமாளுடைய பெருமை என்னவென்றால், அவர் ஆச்சாரியராயிருந்து சாட்சாத் உபாயமாகவும் இருந்து நமக்கு உபயமாகவும் இருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். பெருமான் பரம காருணிகன். அந்த கருணைதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு பெரிய பலமும், அந்த கருணைதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு உபாயமும் கூட என்று கூட சொல்லுவா பெரியவா. பக்தர்களிலே ஏகாந்திகள், பரமைகாந்திகள் என்று வித்தியாசம் உண்டு. ஆனால் சுவாமி தேசிகன் காட்டும் போது ஏகாந்திகள், பரமைகாந்திகள், காருண்ய ஏகாந்திகள் என்ற வித்தியாசம் உண்டு என்று 3 விதமாக பிரிச்சு காட்டினான் நம் ஆச்சாரியர். ஏகாந்திகள் என்றால் ஏகஸ்மின் அந்தஹ, எம்பெருமானிடத்திலே மனதை செலுத்தினவர்கள், எம்பெருமானையே கேட்பவர்கள், தன்னுடைய எந்த ஒரு நன்மைக்கும் பெருமாளிடத்திலேயே கேட்பவர்கள். எந்த ஒரு நன்மை என்றால் தர்மம், அர்த்தம், காமம் இப்படியான எந்த ஒரு நன்மைக்கும் பெருமாளிடத்திலேயே கேட்பவர்கள் என்று ஏகாந்திகள் என்று சொன்னார்கள் அவர்கள். பரமைகாந்திகள் என்றால் எம்பெருமானிடத்திலே பரமனான எம்பெருமானையே கேட்பவர்கள், வேறொன்றையும் நாடாதவர்கள், தங்கள் வாழ்வெல்லாம் பரமந்தான் என்று இருப்பவர்கள் பரமைகாந்திகள் என்று சொன்னார்கள். சுவாமி தேசிகன் அழகாக அருளி செய்தார். கிருதினஹ கமலாவாத காருண்யை காந்தினோ பஜே தத்தே யத்ரூபேண திரிவேதி சர்வயோகியதாம் என்பதாக. நம்முடைய ஆச்சாரியர்களை சொல்லும் போது
பரமகாந்திகளுக்கும் மேலான காருண்ய காந்திகள் என்றார் அருளி செய்தார். காருண்ய காந்திகள் என்றால் நாம் முன்னே பார்த்தோம், பரமகாந்திகள் என்றால் பரமனே எல்லாம், பரமனுடைய திருவடியே எல்லாம் என்று வாழ்ந்தவர்கள் பரமகாந்திகள். கேட்பதும் பரமனிடத்திலே, தாங்கள் கேட்டு பெறுவதும் பரமனையே என்று. காருண்ய காந்திகள் என்றால் எம்பெருமானிடத்திலே, அப்பா உன்னுடைய கருணையை தவிர வேறொன்றும் நாங்கள் கேட்கவில்லை, உன்னுடைய கருணையே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், உன்னுடைய கருணையே எங்கள் வாழ்வு என்று பெருமாளுடைய கருணையே நம்பிக்கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் வேறொரு உபாயம் செய்ய தகுதியற்றவர்களாய், வேறொரு உபாயத்திலே நாட்டமில்லாதவர்களாய் இந்த ஆத்மாவை எப்படி பிழைப்பித்துக் கொள்ளப் போகிறோம் என்றால், எம்பெருமான் பரம கருணையோடே நம்மை அகதியாக வைத்தான். எம்பெருமான் நம்மை பரம கருணையோடு போக்கில்லாதவராக வைத்திருக்கிறார் என்று. அந்த கருணைதான் நம்மை போக்கில்லாதவன் ஆக்கிற்று. அந்த கருணைதான் நம்மை காக்கவும் போகிறது. அந்த கருணைதான் நமக்கு எல்லா விதமான ஆனந்தமும் என்று எம்பெருமானிடத்திலே அந்த கருணையே நம்பி போர்மவர்களானபடியினாலே காருண்ய காந்திகள் என்றார். இதில் அவசியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பெருமானுடைய கருணைதான் நம்மை போக்கற்றவர்களாக வைத்திருக்கிறது என்று நம்பினார்கள். நமக்கு என்று ஒரு வலி இருந்து, நமக்கு ஒரு ஞானம் இருந்து, நாமும் தான் பெரிய சாதனைகள் எல்லாம் செய்து இந்த ஆத்மாவுக்கு பெரிய ஸ்ரேயத்தை எல்லாம் செய்து கொள்ள மாட்டோமா என்றதான ஒரு சிறு ஒரு அகம்பாவமான ஒரு எண்ணமே வராமல், சர்வேஸ்வரா இப்படி போக்கத்திருக்கிறோம், இந்த சம்சார மண்டலத்திலே அந்த அலைச்சலுக்கெல்லாம் ஒரு முடிவு என்று காண வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழியும் தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். எப்படி காகாசுரன் பெருமாளிடத்திலே பிரம்மாஸ்திரத்தினாலே அடிபட வேண்டியவனாய் போக்கத்து இனி ஒரு க்ஷணம் தாமதித்தாலும் பிரம்மாஸ்திரம் அடித்து புசுக்கி தரையோடு எரித்து சாம்பலாக்கிவிடும் என்றதான நிலையிலே பெருமாளுடைய கருணையினாலே துரத்தப்பட்டு, பெருமாளுடைய கருணையே அம்பாக வந்து அந்த அம்பே துரத்தினதாய் பெருமாளுடைய திருவடியிலே வந்து விழுந்து, அதுபோல பெருமாளுடைய கருணையினாலே அகதியாய் வந்து நாம் எம்பெருமானை ஆசிரியத்து, பெருமாளே உம்முடைய கருணையே நம்பி வந்தோம், அதனாலே பேரின்பம் பெறப்போகிறோம் என்று இருப்பவர்கள் காருண்ய காந்திகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு ஆச்சாரியன் பெருமாள் நமக்கு. இப்பேற்பட்ட முதல் ஆச்சாரியரான பெருமாளுக்கு அடுத்ததாக நாம் பெரிய விராட்டியார் சாட்சாத் மகாலட்சுமி என்று ஜெகத்தெல்லாம் கொண்டாடும்படியான தாயாரை நாம் இரண்டாவது ஆச்சாரியராக கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டாவது ஆச்சாரியரான தாயாருடைய விசேஷ பெருமை சுவாமி தேசிகன் அழகாக ஒரு பதம் போல் எப்படி சர்வேஸ்வரனை நமக்கு அழகாக காருண்ய கருணாமூர்த்தி என்று காட்டிக் கொடுத்தாரோ, அதே போல இரண்டாவது ஆச்சாரியரை காட்டிக் கொடுக்கும் போது நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் என்று காட்டிக் கொடுத்தார். ஒரு நாளும் தண்டிக்க தெரியாதவள், குழந்தையினிடத்திலே ஒரு அபச்சாரத்தையும் தன்னுடைய மனதிலே வைத்துக் கொள்ளாதவள் என்று காட்டிக் கொடுத்தார். எல்லாம் ஆச்சாரியர்கள் எப்படியெல்லாம் எவ்வளவு வசதியாக அனுபவிச்சிருக்கா என்று விசாரமாக அனுபவிக்கும் போதுதான் பார்க்க முடியும். தன்னுடைய குழந்தை வயிற்றிலே இருக்கும் குழந்தை எட்டி உதைச்சால், குழந்தை எட்டி உதைச்சதே ஆஹா நன்னாக விளையாடுகிறது என்றுதானே தாயார் சந்தோஷப்படுவா. என்ன குழந்தை எட்டி உதைச்சுடுத்தோன்னு நினைச்சுப்பாளா? அதுபோல நாம் என்ன அபச்சாரப்பட்டாலும் அந்த அபச்சாரத்தை அபச்சாரமாகவே நினைக்க தெரியாத ஒரு தாயார். அப்பேற்பட்ட தாயார் இருப்பதனாலே தாயார் பெருமாளத்திலே நம்ம சிபாரிசு செய்து நம்ம ரட்சிக்கிறாள் என்று இரண்டாவது ஆச்சாரியருடைய பெருமையை பார்த்தோம். இவர்கள் திவ்ய தம்பதிகளாய், சரண்ய தம்பதிகளாய், சேஷி தம்பதிகளாய் ஒரு பெரிய பெருமையோடே நம்ம எல்லாம் காக்கும் ஏற்பட்ட உயர்ந்த தத்துவமாக எழுந்தோள் இருப்பவர்களுக்கு அடுத்த ஆச்சாரியராக நாம் நினைப்பது விஸ்வக்சேனரை. நம்ம ஆச்சாரியர்கள் பாஞ்சராத்திர ஆகமங்களிலே காட்டிக் கொடுத்த விஷயத்தை சுருக்கமா சொல்லிக் கொடுத்தா, அத சுவாமி தேசிகன் இன்னும் அழகாக காட்டிக் கொடுத்தார். வந்தே வைகுண்டதேனான்யம் தேவம் சூத்ரவதீரகம் யத்வேத்ரீகரஸ்பந்தே விஸ்வமேதத்விவர்த்திதம். சமஸ்த பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அத்தனையும் நடத்துகிறவர் விஸ்வக்சேனர் தான்
எப்படி ஒரு பெரிய முதலாளியா இருக்கிறவர் தன்னுடையதான அந்த அத்தனை தொழிற்சாலை, தொழில் பட்டறைகள், தொழிலாளிகள் மொத்த பேருடைய வேலையும் தான் ஒருவாகவே கவனித்துக் கொண்டிருப்பது என்று இல்லாமல் அதை ஒரு தகுந்த அதிகாரியிடம் கொடுத்து நீ பார்த்து சொல்லு எனக்கு என்று சொல்லுவாளோ, அதுபோல டெலிகேஷன் ஆஃப் பவர் என்று சொல்லுவாளே, அதுபோல திவ்ய தம்பதிகளாய் சர்வேஸ்வரன் பிராட்டியார் பரமானந்தத்திலே எழுந்துள்ள இருக்க அவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பாரித்துக் கொண்டிருக்கும் நித்தியசூரிகளிலே விஸ்வக்சேனரை தலைவராக கொண்டு விஸ்வக்சேனரிடத்திலே சர்வத்தையும் ஒப்படைத்துவிட்டு சர்வேஸ்வரன் பிராட்டியார் நித்திய விபூதியிலே திருவோலக்கமாக எழுந்துள்ளிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த விஸ்வக்சேனர் தான் ஜகத்து நிர்வாகம் பூராவும் செய்கிறாராம். அப்பேற்பட்டவர் ஜெகத் நிர்வாகம் செய்கிறவர். ஜகத்திலே இருக்கிற மகான்களுக்கு, அதுவும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அகதியாய் இருப்பவர்களுக்கு பிரபத்தி என்கிறதான சம்பிரதாயத்தை காட்டிக் கொடுக்கணும் என்பதும் அவருடைய பொறுப்பானபடியினாலே பெருமாள் தாயார் திருவுள்ளமான இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பெரிய விராட்டியாரிடத்திலே கேட்டு தெளிந்து நமக்கெல்லாம் ஆச்சாரியராக ஆக வேண்டும் என்று நம்மாழ்வாரை இவர் அனுகிரகித்தார் என்ற ரீதியிலே விஸ்வக்சேனர் நமக்கு இப்படி பெருமாள் பிராட்டியார் செய்யக்கூடிய நன்மையை விஸ்வக்சேனர் முன்னின்று நமக்கு செய்து கொடுத்தார் என்று இந்த ஆச்சாரியருடைய பெருமை. இதற்கடுத்ததாக பிரபன்ன சந்தான கூட்டத்தரான ஸ்ரீமன் நம்மாழ்வாரை நாம் சேவிக்கிறோம். நம்மாழ்வார் இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினாலே கலியுகத்திற்கு அசக்தர்களாயிருக்கும் மகான்களுக்கு எளிதான உபாயம், அவசியம் அனுஷ்டிக்க வேண்டிய உபாயம், பிசகில்லாததான உபாயம், பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப பிடித்த உபாயம் என்று இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை லோகத்திலே அனுகிரகிக்க வேண்டும் என்ற திருவுள்ளத்தினாலே எம்பெருமானுடைய பூர்ண கடாட்சத்தினாலே மயர்வர மதிநலமுருள பெற்று நமக்கு ஆச்சாரியராக கிடைச்சார். நம்மாழ்வாருடைய மகாபிரபாவம் எத்தியசூரிகள் எப்படி வைகுண்டத்திலே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலே ஒரு மாற்றம் குறையாமல் இந்த பிரகதி மண்டலத்திலே எம்பெருமானை அனுபவித்து நமக்கு ஆச்சாரியராக எழுந்துள்ளிருந்தார் என்பது ரொம்ப எந்த ஒரு மதத்துக்கும் எந்த ஒரு சித்தாந்தத்திற்கும் இல்லாத பெருமை. நித்தியசூரிகள் எப்படி எம்பெருமானை அனுபவிப்பார்களோ, பசிதாகமின்றி அனுபவிப்பார்களோ, ஓய்வின்றி அனுபவிப்பார்களோ, தூக்கமின்றி அனுபவிப்பார்களோ, வேதமே சொல்லிக் கொடுத்தார் போலே சதா பஷ்யந்தி சூரையா என்று சொன்னார். அதுபோல சர்வேஸ்வரனை நித்தியசூரிகள் ரீதியிலே அனுபவித்தார் என்று சொல்லணும். இன்னும் அதையும் காட்டிலும் அதிகமா சொல்லணும்னா பெரிய பிராட்டியார் எப்படி சர்வேஸ்வரனை அனுபவிப்பாரோ அதுபோல நம்மாழ்வார் அனுபவித்துக் கொண்டு எழுந்தருளியிருந்தார் என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட மகாபிரபாவத்தோடு இருந்த ஆச்சாரியர் ஸ்ரீ நம்மாழ்வார் என்று நாம் இன்று என்ன பார்த்துட்டு வரோம். இப்படியாக நமக்கு கிடைத்த இந்த 41 ஆச்சாரியர்கள் அவருடையதான ஒரு விசேஷ பெருமைகளை மாத்திரம் ஒரு முறை மொத்தமாக நினைத்து பார்க்கலாம் என்று இப்பொழுது இந்த பிரவச்சனம் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமாளுடைய பெருமை, பரம காருணிகனாய் இருந்து இந்த பிரவர்த்தி சம்பிரதாயத்தை பிரவர்த்திப்பித்தார். பெரிய விராட்டியார் இந்த பிரவர்த்தி சம்பிரதாயத்தை பெருமாள் பிரவர்த்திக்கும்படியாக பண்ணி வைச்சவள் பெரிய விராட்டியார். பெருமாளுடையும் பெரிய விராட்டியாருடையும் நியமனத்தினாலே நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியராக இந்த லோகத்தினுடைய சர்வ நிர்வாகத்தையும் செய்து கொண்டிருக்கிற விஸ்வக்சேனர் ஆச்சாரியராக வந்து நமக்கு நம்மாழ்வாரை கொடுத்தவர். நம்மாழ்வார் எப்படி இருந்தார், எப்படி விளங்கினார் என்றால் நித்தியசூரிகள் வைகுண்டத்திலே அனுபவிப்பாளே அவர்களே வந்து நமக்கு நேராக வந்து நாம் இப்படி எம்பெருமான அனுபவிக்கிறேன், இப்ப ஏற்பட்டவன் எம்பெருமான், அவனுடைய தத்துவம் இப்படி, அவன் இப்படி இதமா இருக்கான், இப்ப ஏற்பட்ட புருஷார்த்தமா இருக்கான்
என்று உபதேசித்தால் எத்தனை பெருமையா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய லாபத்தை ஸ்ரீ நம்மாழ்வார் நமக்கு இந்த பிரகிருதி மண்டலத்திலே அந்த நித்தியசூரிகள் போலே அனுபவித்துக் கொண்டு சொல்லிக் கொடுத்தார் என்பது குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். தெய்வமே வந்து நமக்கு தெய்வத்தை காட்டி கொடுத்தா எப்படி நன்னா இருக்கும். அதை விட அந்த வைகுண்டத்திலே தெய்வத்தை பரிபூர்ணமா அனுபவிச்சுட்டு இருக்கிறவா வந்து அந்த தெய்வத்தை காட்டி கொடுத்தினா எப்படி இருக்கும். அதுபோல அந்த தெய்வத்தை அனுபவிக்க கூடியவா இந்த பிரகிருதி மண்டலத்தை நமக்கு வந்து சர்வேஸ்வரனை காட்டி கொடுத்தால் எத்தனை வசதியா இருக்கும், எத்தனை சத்தியமா இருக்கும், எத்தனை பிசகில்லாம இருக்கும். அப்பேற்பட்டதான ஒரு நிறைவை கொடுத்தவர் நம்மாழ்வார். அதுதான் அவசியமா கவனிக்க வேண்டிய விஷயம். தெய்வம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்காதா, ஒரு நல்ல விஷயத்த தெய்வம் தானே வந்து சொல்லிக் கொடுக்காதா என்று இனிமேல் குறப்பட வேண்டாம். ஏன்னா நம்மாழ்வார் நமக்கு அப்பேற்பட்ட பெரிய பெருமையோட இருந்து சொல்லிக் கொடுத்தார். அதைத்தான் முக்கியமா கவனிக்கிறோம். அதைத்தான் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனம் பெருமாந்து கண்கள் நேர்வழி என்பதாக நம்மாழ்வாருடைய திருவாக்கிலேயும் நாம் ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய திருவாக்கினாலே வந்தது இந்த பிரபத்தி சம்பிரதாயம். அதை ஆழ்வார் பல இடத்திலும் காட்டி கொடுத்தும் அகலகில்லே இறைவந்து என்ற பாசுரத்திலே தாம் சரணாகதி பண்ணியும் காட்டினார். ஆனால் நம்மாழ்வாருடைய காலத்துக்கு பிறகு ஏதோ ஒரு கலி பிரபாவத்தினாலே இந்த பிரபத்தி சம்பிரதாயம் குறைய ஆரம்பிச்ச போது இன்னும் அதே நம்மாழ்வாரே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு இப்பொழுதைக்கு சுமார் 1500 வருஷங்கள் முன்னாலே, இப்பொழுதைக்கு 5000 வருஷங்கள் முன்னாலே நம்மாழ்வார் எழுந்தருள் இருந்தார் என்றாலும் இப்பொழுதைக்கு சுமார் 1500 வருஷங்கள் முன்னாலே மீண்டும் நாதமுனிகள் என்கிற மகர்ஷிக்கு, மகாத்மாவுக்கு, பரம கருணாமூர்த்திக்கு இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை தாம் காட்டி கொடுத்தார். நாதமுனிகள் தம்முடைய யோக பிரபாவத்தினாலே 3500 வருஷங்களுக்கு முன்னாலே திருநாட்டுக்கு எழுந்துள்ள நம்மாழ்வாரை மீண்டும் ஆச்சாரியராக பெற்றார். அந்த நாதமுனிகளுடைய பெருமை நம்மாழ்வார் பெருமை போலே அபாரமாய் இருந்தது. நாதமுனிகள் 3 விதமானதான விஷயங்களை நிலைநாட்டி கொடுத்தார் நமக்கு. பக்தி யோகத்தையும் நிலைநாட்டி கொடுத்தார், இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையும் நிலைநாட்டி கொடுத்தார், அதிலும் விசேஷமாக திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றுக் கொடுத்தார். 3 விதமான ஒரு ஆச்சாரியாளுக்கு இருக்கிற பெருமையை நாம் பார்த்து கொண்டு வரும்போது நாதமுனிகள் விஷயமாக நினைச்சு பார்த்தா 3 விஷயம். பக்தி யோகம், அவருடைய பரம்பரையே யோகீஸ்வராள் பரம்பரை. அந்த யோகீஸ்வராளுடைய பரம்பரையிலே அனாதியான மகர்ஷிகள் கொண்டாடி கொண்டிருந்ததான பக்தி யோகத்தையும் கைவர பெற்றிருந்தார். நம்மாழ்வார் அருளில் நமக்கு உபதேசித்ததான இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையும் வசப்படுத்தினார். நம்மாழ்வார் திருமுகத்தினாலே திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றார். இப்படி 3 விதமான விஷயங்களையும் விசேஷங்களையும் தன்னிடத்தே கொண்டு இதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அதுல 3 விதமான சிஷ்ய பரம்பரை ஏற்பட்டது. 3 விதமான சிஷ்ய பரம்பரை, திவ்ய பிரபந்தத்தை கொண்டாடும் ஒரு சிஷ்ய பரம்பரை, பிரபத்தி சம்பிரதாயத்தை கொண்டாடும் சிஷ்ய பரம்பரை, பக்தி யோகத்தை கொண்டாடும் சிஷ்ய பரம்பரை என்று ஏற்பட்டது. இதெல்லாம் நாதமுனிகளுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது. இதுல 3 விதமான சிஷ்ய பரம்பரை என்றால் ஒன்றை ஒன்று விலகி இருக்கும் என்று நினைச்சிடக்கூடாது. ஒன்றுக்குள்ளே ஒன்று உண்டு. ஆனால் ஒவ்வொன்றிலே நாட்டத்தோட அவரவர்கள் 3 விதமான சிஷ்ய பரம்பரை ஏற்பட்டது. இப்படியான சிஷ்ய பரம்பரையில இந்த பக்தி யோகம் என்பது ஒரு காலப்போக்கிலே விட்டு போயிற்று. ஈஸ்வரனுடைய திருவுள்ளத்தினால கலியுகத்திலே பக்தி யோகம் என்பது சாதிக்க முடியாத விஷயம் என்று இருந்த நிலையிலே அந்த பக்தி யோகம் விட்டு போயிற்று. ஆனா இந்த பிரபத்தி சம்பிரதாயம் என்றும் இந்த ஆழ்வார் பாசுர சம்பிரதாயம், இது ரெண்டும் மீண்டும் ஒன்னா கலந்து போச்சு. அது யாரிடம் கலந்து விட்டது என்று சொன்னால் அது திருப்பியும் ஆளவந்தார் காலத்திலே அது கலந்து விட்டது. உயர்கொண்டார், மணக்கால் நம்பி இவர்கள் இந்த பிரபத்தியையும் அதே போல இந்த திவ்ய பிரபந்தத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்தாலும் அது ஆளவந்தார்
ஆளவந்தார் காலத்திலே ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தினாலே ரெண்டும் இந்த பிரபத்தியும் திவ்ய பிரபந்தமும் ரெண்டுமே நமக்கு பிரவச்சன விஷயமாகிவிட்டது. எப்படின்னு சொல்றேன். உய்யக்கொண்டார் நாதமுனிகளிடத்திலே பெற்றதான இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை இந்த பிரபத்தி சம்பிரதாயமா தான் நமக்கு அடுத்த ஆச்சாரியரான மணக்கால் நம்பிக்கை கொடுத்து நாதமுனிகள் திருவுள்ளம் ஆளவந்தாரே ஆச்சாரியராக்க வேணும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். நாதமுனிகளுக்கு பிறகு உயர்கொண்டாரும் மணக்கால் நம்பிகளும் மகாபிரபாவத்தோட நாதமுனிகள் காட்டி கொடுத்துதான் இந்த உயர்ந்த சம்பிரதாயத்தை இழக்காமல் மறைந்து போகாமல் சத்பாத்திரமான ஸ்ரீ ஆளவந்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் என்றது அவருடைய விசேஷம். காத்து கொண்டிருந்தார்கள் என்றால் நாதமுனிகளிடமிருந்து பெற்று அதை காப்பாற்றிக் கொண்டு அதை காப்பாற்றினதை ஆளவந்தாருக்காக கொடுக்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று இவர்களுடையதான விசேஷம். இவர்கள் வழியாக இந்த பிரபத்தி சம்பிரதாயம் பிரதானமாக வந்தது. அதே சமயம் திவ்ய பிரபந்தமும் நாதமுனிகள் வழியாக கிழகத்தாழ்வான் மேலையத்தாழ்வான் வழியாக இவர்களிடத்திலே வந்து ஸ்ரீ ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியரிடத்திலே சேர்ந்த போது ஆளவந்தார் பிரபத்தி சம்பிரதாயத்தையும் இந்த பிரபந்தத்தையும் சேர்த்து ரொம்ப அத்தியுதமாக அனுபவிக்க தொடங்கினார், பிரச்சாரம் பண்ண தொடங்கினார். எப்படியாக்கும் விசிஷ்டாத்வைதத்தை அவர் பிரச்சாரம் பண்ணாரோ அதே போல திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் என்று இதையும் ஒரு வியாக்கியான கிரந்தமாக்கினார் ஆளவந்தார். அதுல தான் உயர்கொண்டாமணக்கால் நம்பிகள் திவ்ய பிரபந்தத்தை விட்டுவிட்டார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. ஆளவந்தார் திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியான ரூபமாக அதை ஒரு பிரவச்சன ரூபமாக்கினார் திவ்ய பிரபந்தத்தை. அதுக்கு எப்படியாக்கும் சாஸ்திர விஷயங்களை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருந்தாரோ அதுபோல திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருந்தாரோ அதைத்தான் திருவள்ளம் பற்றி இருந்தார். இந்த திவ்ய பிரபந்தத்திலே திருவாயுமொழிக்கு விசாரமான வியாக்கியானம் பண்ண வேணும் என்று அந்த ஆசைத்தான் அவருக்கு கடைசியிலே 3 ராசியிலே ஒன்றாயிருந்து விரல் மடங்கி இருந்தது என்றெல்லாம் பார்க்க போறோம். அப்படி ஆளவந்தார் அவருடைய விசேஷம் என்னன்னு பார்த்தா இது நம்மாழ்வாருடைய விசேஷம் போலே ஆளவந்தாருடைய விசேஷம். ஸ்ரீ ஆளவந்தார் 14 வயசுல மீமாம்சா சாஸ்திரம் பூர்த்தியா வாசி வச்சுட்டார். அதுக்கு வேண்டியதான வியாக்கரணம் முதலானவற்றையும் வாசி விட்டார். மகாபாஷ்யவற்றனும் வாசிருந்தார். 14 வயசு. அந்த சமயத்திலே சோழராஜாவுடைய சபையிலே வாதம் ஏற்பட்டது. ஏற்பட்ட வாதமும் ஆக்கியாழ்வான் என்பவரோட அவரோ எல்லாம் அறிந்த வேதாந்தி, அத்வைத வேதாந்தி. அக்காலத்திலே சங்கரருடைய அத்வைதம் தான் ரொம்ப பிரபலமா இருந்தது. பாரதம் எல்லாம் கவ்வி கொண்டிருந்தது. அந்த மாதிரியான கவ்வி கொண்டிருந்ததான சமயத்துல அத்வைதம் கவ்விண்டிருந்த சமயத்துல அத்தனை அத்வைதிகளும் காணிக்கை கட்டி கொண்டிருந்தார்கள் ஆக்கியாழ்வானுடையதான அந்த அத்வைத ஞானத்துக்கு. அப்பேற்பட்ட வேதாந்தியான ஆக்கியாழ்வானை சபையிலே 14 வயசுல இன்னும் வேதாந்தம் வாசிக்க தொடங்காத ஆளவந்தார் வேதாந்தத்திலே அதுவும் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை முன்னிறுத்தி ஜெயிச்சார் என்பது ரொம்ப அபாரம். நம்மாழ்வாருக்கு ஞானம் சுவாவமா வந்ததோ அதுபோல ஸ்ரீ ஆளவந்தாருக்கு நாதமுனிகளுடைய ஞானம் அது நாதமுனிகளுடைய அனுகிரகத்தினாலே அவருடைய திருவாக்கிலே சுவாவமாக இருந்தது. அது கிடைக்காத பெருமை. அதைத்தான் பாஷ்யக்காரர் அப்படி அதிசயிச்சு போயிட்டார். அவர் பாஷ்யக்காரர் ஏன் ஆளவந்தாரே அப்படி அதிசயிச்சு ஸ்தோத்திரம் பண்ணினார்னால் ஒரு 14 வயசுல அதுவும் மீமாம்சா சாஸ்திரத்திலே பரியந்தம் அவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் அது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய எல்லைக்கு ஆகுமா? அப்படி இருக்க ஆளவந்தார் 14 வயசுல தேசமெல்லாம் கொண்டாடும் தலைவராயிருந்த வேதாந்தியான ஆக்கியாழ்வானை அனாயாசமாக விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை முன்னிறுத்தி ஜெயிச்சது என்பது ஒரு என்ன காரணத்திலாக இருக்க முடியும்னா சாட்சாத் இந்த லட்சுமி ஏகிரியவனுடையும் நம்மாழ்வாருடையும் நாதமுனியுடையும் அனுகிரகம் இல்லாமல் அந்த
அனுகிரகமே வடிவாக இல்லாமல் நிச்சயமாக ஜெயிச்சிருக்க முடியாது, நிலைநாட்டி இருக்க முடியாது. அதான் ஆளவந்தாருடைய அசாத்தியமான பெருமை. பாஷ்யமெல்லாம் எத்தனை பெருமையா இருந்தாலும் அத்தனை பெருமைக்கும் அடிப்படையானது ஆளவந்தாருடைய சித்தித்திரயம்தான். அந்த சித்தித்திரயமும் என்ன விடயம்னா, அன்னைக்கு அந்த 14 வயசுல ஆட்சியாழ்வான ஜெயிச்ச போது என்ன எடுத்து பேசினாரோ அதைத்தான் அங்க சித்தித்திரயமாக கொடுத்திருக்காரு ஸ்ரீ ஆளவந்தார். அந்த அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஆச்சாரியர் ஸ்ரீ ஆளவந்தார். அதனால பாஷ்யக்காரர் ஆளவந்தார நினைச்சு உருகி உருகி கண்ணீர் சிந்தி எத்தலாம்போர்கத்தியான வித்தஸ்தா சேஷகல்முதா வச்சுதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமியம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ 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 யாமுனாய யாமுனாய நமோ நமோ. அந்த ஆளவந்தாருடைய ஒவ்வொரு பெருமையும் நினைச்சு நினைச்சு பார்க்கிறார். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமோ. ஒவ்வொரு பெருமையும் நினைச்சு ஒவ்வொரு முறையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறார், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்றார். அத்தனை பெருமை ஸ்ரீ ஆளவந்தாருக்கு. இந்த ஆளவந்தார் மணக்கால் நம்பினிடத்துல இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பெற்று இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு அடுத்து பெரிய ஆச்சாரியரானார் என்று அவரிடத்திலே பார்த்தோம். இந்த ஆளவந்தாருக்கு பிறகு பல முகங்களாலே பல சிஷ்யர்கள் உண்டாயிருந்தாலும் அடுத்து ஸ்ரீ பெரிய நம்பிகள் பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரியரானார். ஆளவந்தாருடைய சிஷ்யராய் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை பெற்றவராய் பாஷ்யக்காரருக்கு நீரே ஆச்சாரியராய் இருக்க வேண்டும் என்று பெரிய நம்பிகளாலே நியமிக்கப்பட்டவராய், அதனாலே பெரிய நம்பிகள் பெரிய ஒரு முக்கியமான ஸ்தானத்திலே நமக்கு கிடைச்சிருக்கார். பாஷ்யக்காரருக்கு அதுவும் அவர் ஸ்ரீரங்கத்திலே இருக்க, இவர் காஞ்சிபுரத்திலே இருக்க, காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு ஒரே குறிப்பாக வாழ்நாளில் குறிப்பாக அதே ஒரு முக்கிய நோக்காக இருந்து ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றி பெரிய நம்பிகள் ஆச்சாரியரானார். ஆளவந்தார் கொடுத்ததையெல்லாம் கொடுத்தார். அதுவும் விசேஷமாக துவயத்தை கொடுத்தார், துவயத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்தார். பாஷ்யக்காரருக்கு எல்லா விதமான ஆச்சாரியராகவும் ஆனார். பாஷ்யக்காரருக்கு ஆளவந்தாருடைய நியமத்தினாலே இன்னும் மற்றவர்கள் மொத்தம் 5 ஆச்சாரியர்கள் பாஷ்யக்காரருக்கு இருந்தாலும் இந்த பிரபத்தி என்கிறதான சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணவர் பெரிய நம்பிகளானபடினாலே ஆளவந்தாருக்கு பிறகு பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கு பிறகு பெரிய நம்முடைய தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று பார்த்தோம். தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அபார பெருமை இன்றளவும் நமக்கு இந்த சம்பிரதாயமே அவரால்தான் என்று. பெருமான் சம்பிரதாயமா, நம்மாழ்வார் சம்பிரதாயமா, ஆதுமனிகள் சம்பிரதாயமா என்றால் இப்பொழுது நாம் சொல்வது இது பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயம் என்று சொல்லும்படியாக இந்த பாஷ்யக்காரருடைய மற்ற எல்லா பெருமைகளிலும் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், அவர் பாஷ்யம் பண்ணினார், கீதா பாஷ்யம் பண்ணினார், எத்தனையோ சிஷ்யர்களை எல்லாம் அப்படி ஆகர்ஷிச்சார் என்றெல்லாம் இருப்பதை விட சர்வேஸ்வரனுடைய கருணை மிஞ்சி இருந்ததா, பாஷ்யக்காரருடைய கருணை மிஞ்சி இருந்ததா என்றால் பாஷ்யக்காரருடைய கருணை தான் மிஞ்சி இருக்கிறது என்று நம் ஆச்சாரியர்கள் அனுசந்திக்கிறார்கள். அதிலும் சுவாமி தேசிகன் அந்த திருவுள்ளத்தினாலே சாதிக்கிறார். தத்தம் ஏன தயாசுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயா. எத்தனை முறை சொன்னாலும் இந்த ஸ்லோகம் அத்தியுதமான ஸ்லோகம். எதிராஜ சப்தத்திலே சுவாமி தேசிகனுடையது பாஷ்யக்காரரை பத்தி. ரம்யமினாம் துரந்தரமஹம் வானாந்தகாரத்ருவா வந்தானம் பரிவந்தினாம் வந்தானவிந்தானய தத்தயேன தயாதுதாம் முனிதினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கலிசைல கிருஷ்ணஜலதா காங்ஷாதிகம் வருஷதி கிருஷ்ணஜலதா காங்ஷாதிகம் வருஷதி. இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் தீர்த்த கைங்கரியம் பண்ணினார். இந்த பாஷ்யக்காரர் தீர்த்தம் கொடுத்ததுனாலே அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெருமாளுடைய திருவுள்ளத்திலே குளிர்த்தியே வேற வடிவம் எடுத்து விட்டு. எப்படி சமுத்திரத்திலிருந்து நீரை வாங்கினால் மேகம் பொழிகிறதோ அதுபோல பாஷ்யக்காரராகிற கிருபா சமுத்திரத்திலிருந்து அந்த கருணை என்கிறதான தீர்த்தத்தை கரிசேல கிருஷ்ண மேகமான ஸ்ரீ வரதன் அதை தான் பருகினது தாழாமல் நீர் மிகுந்தால் மேகம் வருஷிக்குமே, அதுபோல காருண்யம் என்கிறதை கொட்டு என்று கொட்டுகிறார். இடம் பார்க்காம கொட்டுகிறார். மேகமானது இடம் பார்த்து கொட்டுமா,
அது பள்ளம்னும் மலையென்னும் ஆறென்னும் கடலென்னும் பார்த்து கொட்டாதே, அதுபோல சர்வஜாதியருக்கும் எந்த யோக்கியதை இருக்கிறவாளுக்கும் காருண்யம் என்கிற தீர்த்தத்தை அப்படி கொட்டி தீர்க்கிறான் வரதன். அதனாலதான் அந்த காருண்யத்துலதான் நாம் இந்த பிரபத்தி சம்பிரதாயமானது பழைச்சு எழுந்துகிறது என்ற திருவள்ளத்தினாலே பாஷ்யக்காரருடைய கருணை மற்ற எல்லா பெருமை காட்டிலும் பாஷ்யக்காரருடைய கருணை அதுதான் இந்த சம்பிரதாயத்துக்கு பெரிய பலம். பாஷ்யக்காரருடைய கருணைதான் பெரிய பலம் என்பதற்கு இன்னொரு திருட்டாந்தம் சொல்லுவா. அவர் எம்பெருமானாரானது கருணையினாலே மாசோபவாசம் 17 முறை நடையா நடந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு, திருக்கோட்டியூர் நம்மளிடத்திலே மாசோபவாசம் இருந்து பெற்றதான இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய சூக்ஷ்மார்த்தங்களை வாருங்கோள் வாருங்கோள் என்று சிஷ்யர்களுக்கு ஒரு விரதமும் இல்லாமல் வெறும் சிஷ்யர்கள் மாத்திரம் என்றதான ஒரு அனுவருத்தியோட இருந்த சிஷ்யர்கள் எல்லாரையும் திரட்டி கேளுங்கோள், திருவிட்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் கேளுங்கோள், பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய சூக்ஷ்மத்தை எல்லாம் கேளுங்கோள், சரமஸ்லோகத்திலே சர்வேஸ்வரன் தான் கதறி சொன்ன பிரதிஜையினுடைய சூக்ஷ்மத்தை எல்லாம் கேளுங்கோள் கேளுங்கோள் என்று இறைச்சுட்டார் பாருங்க. மறுநாள் ஆச்சாரியன் கேட்டார், ஏன் நிறைச்ச, உனக்கு நரகம்தானே கிடைக்கும். ஏன் ஒருவனுக்கு நரகம் கிடைச்சா தப்பில்லையே, இவ்வளவு அர்த்தத்தை பருகிற இவாளுக்கெல்லாம் மோட்சமே கிடைக்குமே, அந்த சந்தோஷம் ஒண்ணு போருமே ஆறாம் பாஷ்யகாரன். அதனால இந்த பிரபத்தி சம்பிரதாயம் யாராலே பரவித்து, யாராலே எல்லாருக்குமா இறைக்கப்பட்டது, யாருடையதான அந்த பெருமையினாலே, யாருடையதான கருணையை கண்டு சர்வேஸ்வரனுடைய கருணையும் அது பிஞ்ச ஆரம்பிச்சதோ அதற்கெல்லாம் காரணம் ஸ்ரீபாஷ்யக்காரரானபடியினால இந்த பாஷ்யக்காரர் நமக்கு தரிசன ஸ்தாபகரானார், பாஷ்யம் பண்ணினார். பாஷ்யக்காரருடைய சரித்திரம் அத்தியுதமாய் விஸ்தாரமாய் அனுபவிச்சோம். 10 வாரத்துக்கு மேல அனுபவிச்சோம்னு நினைக்கிறேன். ஆனா அதுல முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பாஷ்யக்காரர் நம்முடைய கருணையினாலே சர்வ பேருக்கும், நம்மை ஆசிரியிச்சிருந்த சர்வ பேருக்கும் தாம் ஒருத்தரே சரணாகதி பண்ணி வச்சு, பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலே ஒவ்வொருத்தராக நீவா 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 என்று கூட்டு சரணாகதி பண்ணினார் என்று ஒரு அடையாளமான கதை கிடையாது. பாஷ்யக்காரர் சரணாகதி செய்த போது தமக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் அத்தனை சிஷ்யர்களுக்குமாக ஒரு சரணாகதியினாலேயே முடிச்சு விட்டார். எப்படி ஒரு புயல் அடிச்சுதுன்னா பூமியெல்லாம் மழை கொட்டி நிறைஞ்சு போகுமோ அதுபோல பாஷ்யக்காரர். அதனாலதான் அதைத்தான் கொஞ்சம் அதிகப்படியா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே அன்னைக்கு பாஷ்யக்காரர் அத்தனை சிஷ்யாளுக்கும் சேர்த்து ஒரு சரணாகதி பண்ணாரே, அவர் பண்ண சரணாகதி அதுக்கப்புறமும் பறக்கிற எங்களுக்கெல்லாமும் கூடுண்டு என்று அத அதிவாதமா சொல்றா. சாஸ்திரத்திலே அப்படி வரப்போறவாளுக்கெல்லாம் ஒரு காரியத்தை முன்னா செய்யலாம் அப்படின்னு, இனிமேல் பிறந்து போக போறவாளுக்கெல்லாம் சேர்த்து இப்பவே எல்லாருக்கும் ஜாதகம் வரணும், அதுக்கு அத்தோட சிராத்தமும் சேர்ந்து செஞ்சு விடலான்னு சாஸ்திரத்துல வழி உண்டான்னு அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு அந்த பாஷ்யக்காரருடைய பெருமையிலே ஈடுபட்டு அப்படி சொல்லுவா. பாஷ்யக்காரர் அன்னைக்கு ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே பாஷ்யக்காரருடைய குடல் தூக்கினாலே நாமும் சம்சார அதிலங்கரம் பண்ணிரோம் என்று ஆச்சாரியர் சொல்றான்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். ஒரு மலையிலிருந்து ஒரு மலை தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே அப்படின்னு, ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலை தாவச்சே அந்த சிங்கத்தினுடையதான உடம்புல இருக்கிறதான சின்ன சின்ன ஒட்டு உண்ணியான ஜந்துக்கள் எல்லாம் எப்படி சிங்கத்தோடையே அடுத்த மலைக்கு அடுத்த க்ஷணத்திலே தாவி போயிடும். இல்லைன்னா அந்த ஒட்டுண்ணிகள் எல்லாம் என்னைக்கு இந்த மலையில இறங்கி அந்த மலைக்கு ஏற போறது. ஆனா சிம்மன் தாண்டச்சே தானும் அத்தோட தாண்டினா போலே பாஷ்யக்காரர் பிரபத்தி செய்து இந்த சம்சாரத்தை தாண்டும் போது அவரோட ஏற்பட்ட சம்பந்தத்தினாலே நாமும் தான் இந்த சம்சாரத்தை தாண்டினோம் என்று அக்காலத்திலே முதலிகள் அனுசந்தானம் பண்ணினார்கள் என்று ஆச்சாரிய சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். அப்படி இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை ஒரு பிரபத்தியினாலே மேகம் புயலடித்தார் போலே கொட்டி தீர்த்து அத்தனை பேருக்கும் சரணாகதி என்று செய்து காட்டி ஆச்சாரிய நிட்டையினாலே எம்பெருமானை அடையலாம் என்று இப்படி விசேஷமாக ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு பெரிய சர்வேஸ்வரனே நேராக வந்து நடத்தி கொடுத்து காப்பாற்றினா போன்றதான பிரபத்தி சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம். இதற்கு பிறகு பாஷ்யக்காரருக்கு பிறகு பல முகங்களாலே சம்பிரதாயம் வளர்ந்தாலும்
விசேஷமாக பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு திரு மடைப்பள்ளி ஆச்சான நாம் சேவிச்சுட்டோம். மடப்பள்ளி ஆச்சான் பிரணதாத்தி ஹராச்சாரியர் என்று கிடாம்பி ஆச்சான் தான் பாஷ்யக்காரருடையதான திருவடி பலத்தை பூர்ணமாக பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லுவார். அது அவருடைய தனி பெருமை. பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேரும் ரொம்ப விசேஷமானவா. பாஷ்யக்காரர் எத்தனை பெருமையோடு இருந்தார் என்பதை அமுதனார் காட்டும் போது ஒரு பாசுரத்தினாலே நமக்கு ஞாபகப்படுத்துறாருன்னு அந்த பாசுரத்தை மாத்திரம் கவனிச்சுண்டா நன்னா இருக்கும். பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி, அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்றை சரணன்றி, என்கை பொருளை தேருமவர்க்கும் எனக்கு உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன் ராமானுஜா மெய்மை கூறிடிலே, பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி. பாஷ்யக்காரர் தன்னுடைய ஆயிரக்கணக்கான சிஷியர்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்து ஸ்ரீபாஷ்யம் உபதேசம் பண்ணினார் என்றது கிடையாது. அக்காலத்திலே இப்படியெல்லாம் மைக்கு டெலிபோன் அப்படியாக்கும் ஒரே சமயத்திலே 50,000 பேருக்கு பிரவச்சனம். இப்பெல்லாம் நார்த்துல கீதா பிரவச்சனம் நடந்ததுன்னா 5,000 10,000 50,000 லட்சம் பேர் கூட சேர்ந்து கேட்கிறா. அதெல்லாம் பாக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் அந்த காலத்துல வசதி கிடையாது. ஒருத்தர் குரல் எடுத்து பேசினால் அதிகபட்சமாக 50-100 பேருக்கு தான் கேட்கும். அதுக்கு மேலாம் கேட்காது. அதனால பாஷ்யக்காரர் எத்தனை பேருக்கு பிரயோஜனம் பண்ணி இருக்க முடியும்? அதெல்லாம் பாஷ்யக்காரருடையதான பெருமை மாத்திரமே அத்தனை பேரையும் காப்பாத்து. மகாஜானிகளா இருக்கிறவா அன்வயிச்சா விஷயம் கேட்டுண்டா என்பது உண்டே. ஆனா இருந்தாலும் பாஷ்யக்காரருடைய அந்த பெருமை எப்படின்னா, அந்த மகிமை திருமேனிய சேவிச்சதுனாலேயே எல்லா அகங்காரமும் போய் மமகாரம் எல்லாம் போய் அந்த விஷ்ணு பக்தி எல்லாம் அப்படியே கொழுந்து விட்டுண்டு பாஷ்யக்காருடைய திருவடியை பிடிச்சுண்டு இனிமேல் இந்த ஆத்மா பழைக்கணும்னா இந்த திருவடி ஒண்ணுத்தான் நமக்கு புருஷார்த்தம், இந்த திருவடி ஒண்ணுத்தான் உபாயம்னு அந்த மாதிரியான ஒரு அபாரமான காந்த சக்தி. அதான் பாஷ்யக்காரருடைய பெருமை. காந்த சக்தி இழுத்தார் எல்லாரையும் சம்பிரதாயத்தை. உபதேசம் பண்ணி திருத்தணும்னு அவசியம் இல்லை, ஒரு நோக்காலேயே திருத்த முடியும். அதான் மகான்களுடையதான பெருமை. உபதேசம் பண்ணித்தான் திருத்தணும்னா எத்தனை உபதேசம் பண்ணிடும். உபதேசம் பண்ணினாலும் ஒரு உபதேசத்தினாலே திருத்த முடியும். 1 வருஷம் உபதேசம் தான் தேவைன்னு கிடையாது, ஒரு உபதேசத்தினாலே திருத்த முடியும். ரங்கநாதனுடைய இந்த லக்ஷ்மிநாதனுடைய திருவடியை பிடிச்சுக்கோப்பா, நீ நன்னா இருப்ப என்று மனசார அந்த மனசினாலே உபதேசம் ஒரு முறை அந்த ஜீவாத்மாவனுடைய அந்த மனசுல இருக்கிற அத்தனை களங்கங்களும் பிசுக்குகளும் எல்லாம் அழுக்குகளும் எல்லாம் போய் அப்படியே பரிசுத்தமா எப்படியாக்கும் கல்லா இருக்கிற பழத்தை ஒரு ராத்திரியிலே பழுக்க வைக்கிறாளே, அதுபோல அது ஒரு வார்த்தையினாலே மனசானது பழுத்து போய் பாஷ்யக்காரருடைய திருவடியிலே விழுந்தது. அதுதான் பாஷ்யக்காரருடைய பெருமை. அதைத்தான் வர்ணிக்கிறார் அமுதனார் வர்ணிக்கும் போது, பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி, பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்றை சரணன்றி. பாஷ்யக்காரருடைய சரணாரவிந்தம் தான், அதுதான் புருஷார்த்தம். அந்த சரணாரவிந்தம் எப்படி கிடைக்கும்னா, அந்த சரணாரவிந்தத்தை நினைச்சுண்ட உடனேயே கிடைச்சிடும். அதுதான் உபாயம். நினைச்சுக்கிறது உபாயம், கிடைக்கிறதும் புருஷார்த்தம் திருவடிதான் என்று இந்த மாதிரியான ஞானத்தை பாஷ்யக்காரர் எப்படி கொடுத்தாருனால், ஒரு கடாட்சத்தினாலே கொடுத்தார், ஒரு நல்ல வார்த்தையினாலே கொடுத்துட்டார். ஒரே ஒரு நல்ல வார்த்தைப்பா, நீ க்ஷேமமா இருப்ப, லட்சுமிநாதனுடைய கடாட்சத்தினாலே நீ க்ஷேமமா இருப்பப்பா, அந்த லட்சுமிநாதனுடைய திருவடியே தஞ்சமென்று இரு, திருவரங்கன் திருவடியே தஞ்சமென்று இரு என்று ஒரு வார்த்தை இந்த குளிர்ந்த கடாட்சத்தோட நெஞ்சார சொன்ன வார்த்தை சிஷ்யாளை இழுத்தது. அப்படியாக்கும் ஆயிரக்கணக்கான சிஷ்யாள் சேர்ந்தா. அத்வைதத்தையே எல்லாமா நினைச்சுட்டு இருந்தவாள்லாம் மொத்தமா அப்படியே தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்வது போல அப்படியே சோம்பரை யுவத்தி போலும் சொல்முனல் அரங்கத்தானே, காம்பர தலை சரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை யுகத்தி போலும். மொத்தமா இந்த இந்த அத்வைத சம்பிரதாயத்தை மொத்தமா விட்டுட்டு மொத்த பேரும் சோம்பேறிகளா வந்துட்டா. என்ன சோம்பேறிகள்னா, இந்த பிரபத்திய என்கிற இந்த அனுஷ்டானம் இருக்குச்சே, இதுக்கு மேலே ஒரு கட்டமான
எந்த ஒரு மார்க்கத்தையும் நெஞ்சால கூட நினைக்க கூடாது என்று மற்ற பேரும் பாஷ்யகார திருவடிகளே அப்படி அன்வயிச்சுட்டார். அந்த மாதிரி அன்வயிச்சவாளுடையதான ஹிருதயம் எல்லாம் அந்த பிரபத்தியில தானே ஊன்றி இருந்தது. அந்த பிரபத்தி என்றால் என்ன என்று விளக்கமாக மொத்தமாக தெரிஞ்சின்றவர் என்றால் அந்த ரகசிய சம்பிரதாயத்துக்கு சிம்ஹாசனாதிபதியாயிருந்த பிரணதாத்திகராச்சாரியர். அதுதான் பாஷ்யகாரருடைய சிஷ்யாள்ல மற்றவாளெல்லாம் கூட பிரணதாத்திகராச்சாரியங்கிற வளப்பிள்ளையாச்சானுக்கு பெருமை அவர் ரகசிய சிம்ஹாசனாதிபதி. கிடாம்பியாச்சான் ரகசிய சிம்ஹாசனாதிபதி அவரிடமிருந்து நமக்கு கிடைச்சது. பாஷ்யகாரர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளும் போது சிஷ்யர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருந்தார். முக்கியமானவா அத்தனை பேரும் திரளாக இருந்தார். அத்தனை பேரிலே பாஷ்யகாரர் கிடாம்பியாச்சானை அருகே அழைத்து பரமகிருபையோட கிடாம்பியாச்சானுடைய மடியிலே தம்முடைய திருவடியை சாத்திக் கொண்டு சயனிச்சிருந்தார். என் சுவாமி, இத்தனை பேர் உண்டு, எத்தனை பேர் உண்டு, எத்தனை பெருமையுடைய ஆச்சாரியர்கள்லாம் இருந்த அந்த காலத்திலே அத்தனை பேரிடத்திலே இவருக்கு மாத்திரம் என்ன தனி? அதுதான் தனி. இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை இவர் முகமாக நாம் மேற்கொண்டு வளர்க்க போறோம், அனுகிரகிக்க போறோம் என்றதை காட்டுறார். அன்னைக்கு திருக்குறைப்பிரான் பிள்ளான் மடியிலே திருமுடியும் கிடாம்பியாச்சான் மடியிலே திருவடியுமாய் சயனித்து ஆளவந்தார் திருவடி நிலைகளை தியானித்துக் கொண்டு பாஷ்யகாரர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று வார்த்தை. கிடாம்பியாச்சானுடைய மடியிலே திருவடிகளை சாத்திக் கொண்டிருந்ததுக்கு தாத்பரியம் என்ன? இந்த திருவடி பலமெல்லாம் அவருக்கு. இந்த பிரபத்தி சம்பிரதாயம் பற்றி கொள்ள வேண்டியதான திருவடி யாருக்கு? ரகசிய சிம்மாசனாதிபதியான கிடாம்பியாச்சானுக்கு என்று அத குறிப்பா கவனிக்கணும். நாம் இப்பொழுது என்ன சொல்லிட்டு வரோம்னா, ஆச்சாரிய பரம்பரையில இருக்கிற முக்கியமான அந்த ஆச்சாரியாருடைய முக்கியமான பெருமையா சொல்லிட்டு வரோம். இது முக்கியமான பெருமை என்பதை மாத்திரம் நினைச்சுக்கணும். எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எத்தனையோ விதமான பெருமைகள் இருந்தது. அந்த ஆச்சாரியர்களுடைய சிஷ்யர்களுக்கும் அமோகமான பெருமைகள் எல்லாம் நிறைய இருந்தது. ஆனா அதுல இப்ப நாம சொல்லிட்டு வர்றது ஒவ்வொரு ஆச்சாரியாளுக்கும் இருக்கிற தனியான பெருமையை கவனிச்சோம்னா அந்த பிரபத்தி சம்பிரதாயமானது எப்படி வளர்ந்தது, அந்த ஆச்சாரியர்கள் எப்படியெல்லாம் நமக்கு தாங்களும் பெருமையை பெற்று நமக்கும் பெருமையை கொடுத்தா என்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த வரிசையை சொல்லிட்டு வரேன். இந்த பிரபத்தி சம்பிரதாயம் இப்பொழுது பிரணதாத்திகராச்சாரியங்கிற வடப்பள்ளி ஆச்சானுக்கு அந்தரங்கமாக கூடவே இருந்து பாஷ்யகாரருடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சார். இந்த மகாத்மாவுக்கு கிடைச்சது. அவருக்கு பிறகு அவருடைய திருக்குமாரர் ராமானுஜாச்சாரியர் என்று சொல்லுவார். ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் என்று நம்முடைய ஆச்சாரியருடைய திருநாமத்தையே பையனுக்கு வச்சிருந்தார். அந்த ராமானுஜாச்சாருடைய திருக்குமாரர் ரங்கராஜாச்சாரியர். அவருக்கும் ஆத்ரேய ரங்கராஜாச்சாரியர் என்று திருநாமம். அவருக்கு பத்மநாபாச்சாரியர் இன்னொரு திருநாமம். அதனாலதான் ஆத்ரேய பத்மநாபாரி சுதாய குணசாலினே என்று நாம் அனுசந்தானம் பண்றோம் இல்லையா? அப்புள்ளார சொல்லச்சே அந்த ரங்கராஜாச்சாரியருக்கு பத்மநாபாச்சார்னு திருநாமம். அவருடைய திருக்குமாரர் அப்புள்ளா. அப்புள்ளாராயிர ஒரு மகா சமுத்திரத்துல இந்த சம்பிரதாய பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய சகல விஷயங்களும் தேங்கிடுச்சு. இப்பொழுது நாம் பார்த்த ஆச்சாரியர்கள்ல இப்ப பாஷ்யகாரரை சேவிச்சோம். அடுத்தது மடப்பள்ளி ஆச்சார சேவிச்சோம். அவருடைய குமாரர், அவருடைய பேரர். இப்போ அடுத்தது கொள்ளு பேரர் அப்புள்ளார். மடப்பள்ளி ஆச்சாரனுடைய கொள்ளு பேரர். இப்போ இந்த 3 ஆச்சாரியால பார்த்தோமே. இந்த 3 ஆச்சாரியாருடைய விசேஷ பெருமை இந்த சரணாகதியானது அனுஷ்டானத்துல இருக்கணும், அனுஷ்டிக்க வேணும் என்று பாஷ்யகாரர் இவ்வளவு விசேஷமாக உபதேசம் பண்ணி வந்தது. பாஷ்யகாரருக்கு அடுத்தடுத்த சிஷ்யாள் சரணாகதியே தேவையில்லையே, சரணாகதி எதுக்கு பண்ணணும் என்றெல்லாம் கூட பேசி கலைக்க ஆரம்பிச்ச போது இவா காப்பாத்தின்னு வந்த ஆச்சாரியாள். அதான் நாங்க விசேஷமா கவனிக்கணும். பாஷ்யகாருடைய சிஷ்ய பரம்பரையிலே சரணாகதி அனுஷ்டானம் இருந்துட்டு வரச்சே திடீர்னு சரணாகதி கலைய ஆரம்பிச்சது. சரணாகதி எல்லாம் பண்ண வேண்டாம்னு, சரணாகதியை பாஷ்யகாரே செய்து பண்ணிட்டார்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தா.
சில பேர் சமாசிரணம் பண்ணிக்கிறதே கூட சரணாகதி தான் அப்படின்னு அதுலயே துவயம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, சில பேர் சரணாகதி பண்ணினா தப்பு, அதெல்லாம் பெருமாளே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா, இப்படி பலவிதமா பார்த்தா மொத்தத்துல சரணாகதின்றது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய உருவத்தையே இழக்க ஆரம்பிச்சுடுது. அந்த சமயத்துல எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த கிடாம்பி பரம்பரை, மடப்பள்ளி ஆச்சான் பரம்பரையானது இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை பத்திரமா காப்பாத்தின் வந்தவாய்வா. காப்பாத்தின் வந்து அதுல அப்புள்ளார் ஆச்சரியமான ஆச்சாரியராய் எழுந்துள்ளினார். அவர் அதிகம் சாம்புவார், அவருக்கு தனிய பெருமை. எப்படியாக்கும் மேகம் என்ற கருத்து கிளம்பிடுத்துன்னா, அந்த மேகம் ஆகாசத்திலே கருத்து கிளம்பிடுத்துன்னா அப்புறம் ஹம்ச பறவைகள்லாம் ஆகாசத்துல ஏறாது என்று சொல்லுவா. எப்படியாக்கும் ஹம்ச பறவைகள் கருத்த மேகத்தை கண்ட மாத்திரத்தினாலே இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுமோ, அதுபோல வாதிகம்சா அம்புவாகர் என்று வாதிகளாகிற அம்சங்களுக்கு அம்புவா மேகம் போலே இருந்தவர் அப்புள்ளார் என்று அந்த காலத்துல அவ்வளவு பெரிய பேர் வாங்கினவர். எத்தனை மகான்கள், எத்தனை சண்ட பிரச்சண்ட பண்டிதர்கள் இருந்த காலத்திலே அப்புள்ளார் இத்தனை பெரிய பெருமை வாங்கினவர். வாதிகம்ச அம்புவாகர். வாதிகம்ச அம்புவாகர் என்றால் இதுதான் அர்த்தம். எப்படியாக்கும் கருத்த மேகங்களை கண்ட மாத்திரத்தினாலே அம்சங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம ஒடுங்கி போயோ அப்படியே பதுங்கி கொள்ளுமோ, அது போலையாக்கும் இவரை பார்த்த மாத்திரத்தினாலே வாதிகள் எல்லாம் ஓடும்படியா மகா மகிமையோட இருந்தார் அப்புள்ளார் என்று அர்த்தம் இருக்கும். இந்த அப்புள்ளார் தான் நமக்கு சுவாமி நிகமாந்த மகாதேசிகனை கொடுக்கிறார். இந்த பிரபத்தி சம்பிரதாயம் இன்னைக்கு யாரால நிக்கிறது? சர்வேஸ்வரனுடைய திருவுள்ளம் இந்த பிரபத்தி சம்பிரதாயம். இந்த பிரபத்தி சம்பிரதாயம் யாராலே வலு பெற்றது, யாராலே அழிவை சந்திக்காமல் இன்னைக்கு நிக்கிறது என்றால் ஒரே ஆச்சாரியன் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனால்தான். அதான் சுவாமி தேசிகனுடையதான அபார பெருமை. இதையெல்லாம் சுருக்கமா சொல்லச்சே கடைசியில ஆச்சரியமா அனுசந்தானம் பண்ணினாரே. சுவாமி தேசிகனுடைய சரம திருமேனியை சேவிச்சு கொண்டு குமாரர் அனுசந்தானம் பண்ணினாரே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. வேதாந்த குரு அதான் முக்கியமா, அதான் நிகமாந்த மகாதேசிகன் சொல்லு. இந்த வேதாந்தாச்சாரியர் என்கிறதான பட்டம் பெருமாளுடைய பட்டம். இது இன்னொருத்தருக்கு பட்டம் கிடையாது. ஜகத் சிருஷ்டி தொடங்கி கிடையாது. அதான் அந்த விஷயம். ஜகத் சிருஷ்டி தொடங்கி வேதாந்தாச்சாரியர் என்கிறதான தனிப்பட்டம் என்று ஒருத்தருக்கு கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட வேதாச்சாரியர் என்கிற பட்டம் உண்டு. அது வேத வியாசருக்கு உண்டு. அவர் தான் வேதங்களை எல்லாம் பிரிச்சு தொகுத்து 4 வேதமாக்கி அதை ஒரு பெரிய விசாரமாக ரிஷிகள் மூலமாக கொடுப்பவரை வேதாச்சாரியர் என்கிற பட்டம். பெருமாளுக்கு வேதாச்சாரியர் என்கிற பட்டம். அவர் தான் முதல்ல வேதாச்சாரியனா இருந்தாலும் அடுத்து வேத வியாசருக்கு அந்த பட்டம் மாறித்து. ஆனா வியாசர் காலம் எங்க, அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் காலம் எங்க? இந்த சிருஷ்டி தொடங்கி இப்படியான வேதாந்த தேசிக பட்டம் கிடையாது இன்னொருத்தருக்கு. அது சுவாமி தேசிகனுக்கு தான் கிடைச்சது. அப்படியான ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். அதான் அங்க முக்கியம். பல கிரந்தங்களினாலே ரட்சிச்சார். எப்படியாக்கும் ஒரு புயல் கொட்டினா, புயல் மழையா கொட்டினா மொத்த ஜலமும் திருப்பியும் சமுத்திரத்துக்குத்தான் போய் சேருவோம். அதுபோல ஞானம் என்கிறதான வருஷம் எல்லாம் சேர்ந்து ஒரு சமுத்திரத்திலே சேர்ந்தது. அது சுவாமி தேசிகனிடத்திலே சேர்ந்தது. அதனால சுவாமி தேசிகனுடைய அபார பெருமை. ஒவ்வொரு ஆச்சாரியால பார்த்துட்டு வரைச்சே சுவாமி தேசிகனுடைய அபார பெருமை என்னன்னா, சர்வ கிரந்தங்களுடைய சாரமும் சர்வேஸ்வரன் என்னெல்லாம் உபதேசிச்சு வச்சிருக்காரோ ஆரம்பத்திலிருந்து அத்தனுடைய சாரமும் சேர்ந்து ஒரு சமுத்திரமாய் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் நமக்கு கிடைச்சார். அதனாலே அவருடைய அபாரமான மகாத்மியத்தை பல காலம் அனுபவிச்சோம், பல காலம் அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளிலே மண்டினால் ஒவ்வொரு வரியிலேயும் மண்டினாலும் அதுக்காகவே ஒரு நாள் என்ன பல நாள் மண்டும்படியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆச்சாரியர். அவர்
அவருடைய அபாரமான பெருமையிலே நாம் எல்லாம் குளிர் காஞ்சுட்டு இருக்கோம். சாதாரண பாஷையில சொல்லணும்னா சுவாமி தேசிகனுடையதான கீர்த்தியிலே நாம் எல்லாம் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லணும். தைரியமா இருக்கும், ஆத்மாவுக்கு ஒரு கவலை இல்லைன்னு சௌக்கியமா இருக்கும். ஏதாவது கஷ்டம் ஏதாவது வந்தாலும் இதெல்லாம் லௌகிகமான கஷ்டம் சுவாமி, இதனாலே நமக்கு என்ன, எப்படியும் தேகம் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு உண்டு, சாப்பாடு இருக்கிற வரைக்கும் ஏதாவது சவங்களும் இருக்கத்தான் இருக்கும் என்று இத்தோடே போச்சு. வாடினேன் வாடி வருந்தினேன் என்று ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணா போல இவ்வளவு நாள் ஆத்மாவை வெயிலிலே போட்டு சரீரத்தை ஏசியிலே காப்பாத்திட்டோம் இத்தனை ஜென்மங்களா. இப்பொழுது ஆத்மாவை ஜம்முன்னு குளிர ஏசியிலே கொண்டு வந்து வச்சாச்சு. சரீரம் கொஞ்சம் வெயில் அல்லாடுறது, போனா போறது, ஆத்மாவுக்கு ஒரு குறையில்லையே என்று தைரியமா இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் பகவாந்த மகாதேசிகன் நமக்கு காட்டி கொடுத்து ரட்சித்து கொடுத்து உபதேசித்து வைத்து பந்தங்களினாலே பல முகங்களாக நமக்கு எல்லாம் விவரமாக சொல்லிக் கொடுத்து பூர்வாச்சாரியர்கள் மறைச்சு காப்பாற்றினது சுவாமி தேசிகன். இனிமேல் மறைச்சால் இதெல்லாம் ஒருத்தருக்கும் பிரயோஜனப்படாது, சொல்லி வைக்கணும், காட்டி கொடுக்கணும். சத்பாத்திரங்களிலே விநியோகமாக வேணும். அதெல்லாம் பிரபத்தி சாஸ்திரம் தானே பார்த்துக்கும். அதுக்கு இல்லாத பெருமையா அது யாரிடம் போய் சேரணுமோ அது அவளிடத்திலே போய் சேர்ந்துக்கும். இனிமேல் இதை அழுத்தி வைக்க வேணாம், மூடி வைக்க வேணாம், மறைச்சு வைக்க வேண்டாம். ஏதோ சில நியமங்களுக்கு மாத்திரம் உட்பட்டு இதை வெளிப்படுத்தினா போறோம் என்று ஆச்சரியம். அதனால பாஷ்யக்காரருடைய கருணை பிரபத்தி என்கிறதான உபாயத்தை எல்லாருக்கும் உபதேசிச்சு வச்சாருன்னா சுவாமி தேசிகன் அந்த பிரபத்தி என்கிறதான சம்பிரதாயத்தை எல்லாரும் படிச்சுக்கிட்டோமே என்று கிரந்தங்கள் ஆக்கி கொடுத்தார். அதனால நம் சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு முதல்ல யார், பெருமாள் தான் ஆரம்பம். அடுத்தது யார், விசேஷ கூட்டஸ்தர்னார். நித்திய சூரிகளாய் இருக்க வேண்டியவா இங்கே வந்து பேசினா போலே சொல்லி கொடுத்தாரே நம்மாழ்வார் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை, அவர் நமக்கு அடுத்த கூட்டஸ்தர். இந்த மாதிரியான பிரபத்தி சம்பிரதாயத்தை எப்படியாக்கும் மேகம் வருஷிக்கிறா போலே மொத்த பேருக்கும் வருஷிச்சு காட்டினாரே ஸ்ரீபாஷிகாரர், அவர் அடுத்த ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியர் அப்படி வருஷிச்சு காட்டுது அந்த காலத்திலே போச்சு என்று இல்லாமல் அதையெல்லாம் தேக்கி பிடிச்சு வச்சார் போலே கிரந்தங்களாக்கி சமுத்திரமாக எப்படியாக்கும் மேகம் வருஷிச்சால் அத சமுத்திரம் தேக்கி பிடிச்சு வச்சுக்கிறதோ அது போல தேக்கி பிடிச்சு காட்டினவர் ஸ்ரீ பகவாந்த மகாதேசின் கிரந்தங்களினாலே. இன்னைக்கு நாம் தேசிகனை சேவிக்கலையே, தேசிகனுடைய திருவாக்கு கேட்கலையேன்னு ஓரளவு குறப்பட்டுக்காம இருக்கலாம். ஏன்னா தேசிகன் தான் எல்லாம் வாக்கையெல்லாம் அப்படியே வகை வகையா எழுதி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடையதான திவ்ய பிரபாவம் அதை நினைச்சாலும் என்னைக்கு சொல்லினாலும் அதை மற்றவாளுக்கு எடுத்து சொன்னாலும் அதை எழுதி வச்சாலும் எப்படியானாலும் அந்த தேசிகனுடைய பெருமை அபாரம்தான். நம்ம எல்லாம் பவித்திரமாக்குறது தான், நமக்கெல்லாம் தைரியம் கொடுக்கறது தான். அந்த தேசிகனும் காட்டி கொடுத்துதான் இந்த பெரிய மகத்தான சமுத்திரத்தை கரைகட்டி காப்பாற்ற முடியுமா? அதை கரைகட்டி காப்பாத்தின்னு இருந்தாள் அடுத்து வந்த ஆச்சாரியாள். சமுத்திரத்துக்கு கரைகட்டி காப்பாற்ற முடியுமா? காப்பாத்தினாலே அதான் பெரிய விஷயம். அதனால அடுத்து வந்த ஆச்சாரியாள் சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. அவர் தேசிகனுக்கு முன்னாடி இருந்தால் அவருக்கு இத்தனை பொறுப்பு இருந்திருக்காது. தேசிகன் அவதாரம் பண்ணி இத்தனை கிரந்தங்களை அபாரமாக உபதேசிச்சாவிட்டு இப்ப பூர்வாச்சாரியாருடையதான மற்ற ஸ்ரீகோஷங்களோட சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களையும் எல்லாம் அல்லவா காப்பாற்றணும். சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தமே வாழ்நாள் பூரா கணக்குமாச்சே. அப்படி இருக்குச்சே மொத்த கந்தங்களையும் மொத்த கனத்தையும் தாங்கிண்டு அதுக்கும் மேல அதுக்கும் மூலமா இருக்கிற சுவாமி தேசிகனுடைய பூர்வாச்சாரிய கிரந்தங்களையும் அத்தனை சுமைகளையும் தாங்கிண்டு அதுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாத புராணங்கள் எல்லா கனத்தையும் தாங்கணும்னா எப்படி தாங்க முடியும்? அது அதை தாங்கி காட்டினா ஆச்சாரியாள். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி முதலானவாழ்லாம் அது அப்படி. ஆக தேசிகனுடைய கிரந்தங்களையும் தாங்கி தேசிகனுடையதான மார்க்கத்தையும் லோகத்திலே தாங்கி காட்டிக்கொண்டு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு ஜீவாத்மாக்களை ரட்சிக்கொண்டு இருந்த அடுத்த ஆச்சாரிய பரம்பரையில
நாம் பார்க்கிறோம். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி, கடிகாசலமம்மாள், வரத விஷ்ணுவாச்சாரியர், மகாதயாதீசர், அகோபிலாச்சாரியர், வாக்கியவரதாச்சாரியர் அப்படின்னு இந்த மகான்களை எல்லாம் வரிசையா பார்த்தோம். ஒருத்தரும் சாமானியப்பட்டவா கிடையாது. அதுல அவளுடைய பெரிய பாரம் என்னன்னா, இதுதான் முக்கியமான கவனிக்க வேண்டியதான பாரம். இது முக்கியமான பாரம் என்னன்னா, இத்தனை பூர்வாச்சாரியாளுடைய விஷயத்தையும் தங்களுடைய அந்த சிறு வாழ்நாட்களுக்குள்ளே இழக்காம தாங்கள் சேகரித்து அதை ரட்சித்து அடுத்த சிஷ்ய பரம்பரைக்கு கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. அதுதான் இவாளெல்லாம் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தா. அத மகத்தான காரியத்தை பண்ணியிருக்கா இந்த மகான்கள் எல்லாம். அது இப்படி சொன்னா புரியாது, வேற விதமா சொல்லணும். எல்லாம் அத்தியனமும் பண்ணி சாஸ்திரங்களும் வாசிச்சு ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாத புராணங்களான பிரமேய கிரந்தங்களில் இருக்கிற மொத்த பிரமேயங்களையும் கைவரப்படுத்தி கொண்டு, அதாவது எப்படின்னா பிரமேயங்களை கைப்படுத்துறதுன்னா கொட்டேஷன்ஸ், இந்த விஷயத்துக்கு இது பிரமாணம், இந்த விஷயத்துக்கு இது பிரமாணம், இந்த விஷயத்துக்கு இது பிரமாணம்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதாவது இப்படி திருப்ப சொன்னா சொல்லணும், ஏகாதசியில சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அது ரொம்ப பாவம், அது உடம்புக்கு ஆகாது அப்படின்லாம் பொதுவா தெரிஞ்சு வச்சுக்கிறது, இது பிரமேயம். ஆனா இப்படி சொல்ற எப்படி சொல்ற அப்படின்னா அதுக்கு உடனே பிரமாணம் எடுக்கும். அந்த பிரமாணம் என்ன அப்படின்னா புங்ஷேதியோ ப்ரூயாது தமாஹோ பிரம்மகிராது. ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடுன்னு அடுத்த வாழை பார்த்து சொன்னா கூட அதை விட பெரிய பிரம்மத்தி பாவம் கிடையாது. இது போல இது சாமானிய விஷயத்துக்கு சொல்றேன். இதே போல மொத்த சாஸ்திரங்கள இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள் ஒன்னொன்னுக்கும் ஒரு வரி சொல்றதா இருந்தா கூட சொந்த வார்த்தை கிடையாது சுவாமி, இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு என்று அந்த வேதத்திலிருந்து அந்த இதிகாத புராணங்கள் இருந்து. எப்போ எப்படி பிரமேய ஜானம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பிரமாண ஜானமும் ரொம்ப அவசியம். பிரமேய ஜானம் சர்வேஸ்வரன் ஸ்ரீபதி ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னா இது பிரமேய ஜானம். இதுல பிரமாண ஜானம் என்ன அப்படின்னா சர்வஜோபி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன்னு சம்சாரதந்திரவாகித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சத்து. ஆமான் சுவாமி, சர்வேஸ்வரன் ஜெகத்காரணம் தான், ஆனா பிரபத்தி பண்ணாதான் ரட்சிப்பான் அப்படின்றது உடனே ஒரு பிரமாண வாக்கியம் சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரமாணங்களையும் தெரிஞ்சிருந்து பிரமேயங்களையும் தெரிஞ்சிருந்து அதுக்கு மேலா எல்லாத்தையும் சங்கரிக்கிற சுவாமி நிகமாந்தமா தேசியனுடையதான கிரந்தங்களை, அந்த கிரந்தங்களை சேவிக்கச்சு, அந்த கிரந்தங்கள் கவனிக்கச்சே அந்த கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா அப்பாடா தேசியனுடைய கிரந்தங்களை மாத்திரம் நாம ஒரு லைஃப் டைம்ல வாசிச்சு முடிப்போமான்னு இருக்கு. அபாரமான கிரந்தங்கள் சாதிச்சிருக்காரு. இப்பெல்லாம் இப்ப சுவாமி தேசிகன் சாதிச்சுதானே நியாய பரிசுத்திய, நியாய சித்தாஞ்சனம், தத்துவடீக, சரதோஷிணி, சர்வார்த்த சித்தி, அதிகரண சாராவளி, இந்த மாதிரி கிரந்தங்களை வாசிக்கிறதுக்கே மனுஷா கிடையாது. ஏன்னா அதுல எல்லாம் புகுந்து புறப்படுறதுக்கு எங்க ஆயுஷ் இல்ல, அவகாசம் இல்ல, ஞானம் இல்ல, இப்படி எல்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கோம் இல்லையோ. சுவாமி ஸ்தோத்திர பாடங்கள் சில தெரிஞ்சுக்கிறா, தேசிய பிரபந்தங்கள்னு சில தமிழ் பாசுரங்களை தெரிஞ்சுக்கிறோம். சுவாமி தேசிகன் மணிப்பிரவாதத்திலே சாதிச்ச கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள் இப்படி எல்லாம் கொஞ்சம் ஓரளவு. இதுக்கு மேலே சுவாமி தேசிகன் எப்படியாக பஞ்ச ரக்ஷா கிரந்தங்கள் சாதிச்சிருக்காரு, எல்லாத்துலயும் பிரவேசிக்க முடியறதா என்று பார்த்தோம்னா இதுவே நம்மளால ஒன்றும் டாபிக் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம ஆயுஷே முடிஞ்சு போகுது. அப்படி இருக்குச்சே அந்த தேசிகனுடையதான சொந்த அத்தனை கிரந்தங்களையும் காப்பாத்தினாலே ஆச்சாரியாள் வரிசையா காப்பாத்தின்னு வந்தா பாருங்க, அந்த பெருமைன்னா சொல்லணும். அது அதனால தேசிகனுக்கு பிறகு இருந்த ஆச்சாரியாள் இப்படியான பெரிய மகத்தான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா வாழலாம். அதனால இப்படி நம்ம ஆச்சாரிய பரம்பரையில ஒவ்வொரு ஆச்சாரியனும் பெருமாள் தொடக்கமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனியான ஒரு மகிமை நினைச்சு நினைச்சு பார்த்தோம்னாலே நமக்கு இதுவே ஒரு பெரிய சாதனையா இருக்கு, இதுவே பெரிய ஒரு மந்திரமா இருக்கு, இதுவே பெரிய ஒரு சுத்தியா இருக்கு, இதுவே பெரிய உபாயமா இருக்கு. அது மாதிரியான பெருமாள் தொடக்கமாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பரியந்தமான இந்த ஆச்சாரிய அனுசந்தானம் இப்ப பண்ணிட்டோம். பெருமாள் தொடக்கமாக ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகன் பரியந்தமான இந்த ஆச்சாரிய பரம்பரையில மொத்தம் 15 ஆச்சாரியாள். நிகமாந்த மகாதேசிகன் 15வது ஆச்சாரியர்.
பதினஞ்சாவது ஆச்சாரியர் என்று இந்த பிரபத்தி சம்பிரதாய வகையில 15வது ஆச்சாரியர் சுவாமி நிகமாந்த மகாதேசி என்று இதுவரைக்கும் இதை பார்த்தோம். இதற்கு மேற்கொண்டு பார்க்க முடியல. இன்னைக்கு மொத்தமே கவர் பண்ணிடலான்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் அந்த கொஞ்சம் ஆச்சாரியால பத்தி நினைக்க பேச ஆரம்பிச்சா அது கொஞ்சம் அப்படியே காலம் இழுத்து விடுறது. அதனால இன்னைக்கு முடிக்க முடியல. சுவாமி மைசூர் ஆண்டவன் பரியந்தமாக எல்லாருடைய ஆச்சாரியாருடைய பெருமையை தனியா ஒரு முறை நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மொத்தமாக நம்ம ஆச்சாரிய பரம்பரையை இப்போது ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் ரட்சிச்சுட்டு வராருன்னு சொல்லணும்னு ஆரம்பிச்சேன். அது இன்னைக்கு இவ்வளவுதான் முடிஞ்சது. அதனால திருப்பியும் அடுத்ததை பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில 15 ஆச்சாரியால் பரியந்தமா பார்த்திருக்கோம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் 15வது ஆச்சாரியர். கீதாபாய் ஷரீபாய் அதே மாதிரி ரகசிய பரம்பரை பகவத் விஷய பரம்பரை எல்லாத்துக்குமே அவர் 15வது ஸ்தானத்துல இருக்கிற ஆச்சாரியர். இதுல இன்னும் நிறைய விட்டு போச்சு. அந்த பக்கம் கீதாபாஷ பரம்பரையில ஸ்ரீபாஷ பரம்பரையிலே பார்க்கச்சே பிள்ளான், எங்கராழ்வான், நடாதூர் அம்மாள் இந்த மாதிரி ஆச்சாரியாள் அவளை இந்த அனுசந்தானத்துல விட்டுட்டோம். முதல்ல அனுசந்தானம் பண்ணியிருக்கோம், ஆனா இப்ப விட்டுட்டோம். ஏன் விட்டோம்னா ரகசிய பரம்பரையை மாத்திரம் கவனிக்கலாம்ன்ற ஒரு ஆசையில விட்டுட்டோம். யாரையும் விட்டாலும் மனசுல யாரையும் விடல. எல்லா பெருமையும் ஆச்சரியம்தான். எதுவாக இருந்தாலும் அடுத்த வாரம் தான் இனிமே நாம் பேசிக்கணும். கவிதா கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நாராயணா நாராயண ரொம்ப அடியன் திடீர்னு திடீப்பான சாட்ட மாதிரி இருந்தது. அடியன் ஆச்சரியமான ஒரு ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரே வாரமா இருந்தா ஒரு 1 ஹவர்ல ரிவ்யூ பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் மொத்தம் கவர் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அது இன்னும் முடியாம போயிடுச்சு. சரி, அடுத்த வாரம் பண்ணி